ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Venad Samayal. இன்றைக்கி நம்ம ஒரு டீ ரெசிபி பார்க்க போகிறோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற டீ. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ லவர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இது வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெசிபி பாருங்கள். இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க பிரமோத் மற்றும் அமோல்ங்கிறவங்க தான். இவங்க வந்து இந்தியாவில் உள்ள பூனே சேர்ந்தவங்க. சமீபத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோட கான்செப்ட் என்னென்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பானையை தந்தூர் அடுப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுவாங்க. அப்புறமா இதில் டீயை சர்வ் பண்ணி தருவாங்க. இதுதான் தந்தூரி டீ. ஆனால் இந்த தந்தூர்னா என்னென்னா, இது வந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு சமையல் முறை. அதாவது நம்ம அடுப்பில் சமைக்கிற மாதிரி அது வந்து தந்தூர். இது வந்து ஈரானில் தோன்றி இருக்குது. இதில் என்னென்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் அடுப்பில் வந்து நிறைய ஹீட், அதாவது கறி போட்டு நல்லா ஹீட் பண்ணி அதில் வந்து உணவை வச்சு சமைப்பாங்க, பக்கவாட்டில் வச்சு சமைப்பாங்க. இதுதான் தந்தூர். இந்த அடுப்பில் செய்கிற உணவுகளை தான் தந்தூரி ஃபுட், அதாவது தந்தூரி சிக்கன், தந்தூரி நான் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. முதலாக ஈரானில் இந்த ப்ரெட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த தந்தூர் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது அந்த ப்ரெட்டை தான் நம்ம நான்னு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் பண்ணுறோம், அப்புறம் பன்னீர், அப்படி நிறைய விதமாக ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணுறோம். இதுதான் பேசிக்காக தந்தூரி கான்செப்ட். இப்போ வந்து கமர்ஷியலாக எலக்ட்ரிக்கில் வந்து தந்தூரி எல்லாம் கிடைக்குது, தந்தூர் அடுப்பெல்லாம் கிடைக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது வந்து நிறைய நேரம் ஃபுட்டை சூடாகவே வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த தந்தூரி டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நம்ம இந்த சின்ன பானை வந்து வாங்கி வச்சுருக்கணும். இது வந்து இப்போ கடைகளில், மார்க்கெட்டில் எல்லாமே கிடைக்குது. இதை மாதிரி ஒரு சின்ன பானை வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம டீ போடணும். அதுக்காக 1 கப் பால், 1 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பால் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, குறைவாக வேணும்னா குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டீ போடலாம். இது வந்து நார்மலாக டீ போடுற மாதிரி தான். அதுக்காக நான் 1 கப் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் 5 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனைக்காக. இது சேர்த்தா வந்து டீ ரொம்ப ஸ்பெஷலாக வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா சேர்த்துக்க வேண்டாம். இப்போது இது நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ வந்து நம்ம டைஜஷனை நல்லா பூஸ்ட் பண்ணும். நம்ம ஹெவி ஃபுட் ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த டீ குடித்தா ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டீ வந்து கொதிக்கிற டைமில் இந்த பானையை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்துங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சம்டைம்ஸ் பானை உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது நல்லா சூடாகட்டும். இப்போ பானை சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டீயை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மேலே இந்த சின்ன பானையை வச்சுட்டு, அதாவது ரொம்ப சூடாக இருக்கணும், அப்புறமா இந்த டீயை ஊற்றுங்க. இப்போது டீ வந்து தானாகவே பொங்கி வெளியே வரும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்மோக்கி ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இஞ்சி, ஏலக்காயெல்லாம் சேர்த்தனால வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கப்பில் வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த டீயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.